الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة. எல்லா புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணையற்றவன், சர்வ வல்லமை படைத்தவன் என உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சி கொள்கிறேன். இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அச்சட்டாக பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்று வரைக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் இன்று பெறவேண்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளெல்லாம் எடுத்துரைக்கும்படி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை மௌத்துக்கு முன்னுள்ள வாழ்க்கையில் முடியுமானவரை அவசர அவசரமாக எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் தூதரும் எவைகளெல்லாம் விட்டு தவிர்த்து நடக்கும்படி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவைகளை மௌத்துக்கு முன்னுள்ள வாழ்க்கையில் முடியுமானவரை முற்றுமுழுதாகவே தவிர்த்து நடக்குமாறு முதலிலே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொண்டவனாக. அன்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே, ஆரம்பமாக ஒரு செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். சூரா தாரியாத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் இந்த சமூகத்துக்கு ஞாபகமூட்டுங்கள். இந்த சமூகத்துக்கு ஞாபகமூட்டுகிற போது அவர்கள் மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு அது பிரயோசனம் அளிக்கும் என்ற ரீதியிலே இங்கு சொல்லப்படுகின்ற நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து சுவனத்து சொந்தங்களாக மாற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பான ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், நாடுகளிலிருந்து மக்கமா நாடை நோக்கி ஹஜ் என்ற சொல்லுற கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர்களுடைய தியாகங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய அமைப்பாகத்தான் ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களும் அடங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சஃபா மர்வாவுக்கு இடையிலே சை செய்வதாக இருக்கலாம், அல்லது குர்பானிகளை அறுத்து பணியிடுவதாக இருக்கலாம், அல்லது மினாவிலே தரிப்பதாக இருக்கலாம், மினாவிலே கண்டறிவதாக இருக்கலாம். அனைத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் செய்த அந்த தியாகத்தை ஞாபகப்படுத்தக்கூடியதாகவே அமைகின்றது. அதனால் தான் அவர்களுடைய வாழ்க்கையை சற்றே அலசி ஆராயலாம் நினைக்கிறேன். அன்பானவர்களே, சூரத்து மரியமிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 41வது வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகிறார் நபியை பார்த்து, வதுகுர்ஃபில் கிதாபி இப்ராஹிம். நபியே, இந்த வேதத்திலே இப்ராஹிமை பற்றி ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஞாபகம் ஊட்டுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஞாபகம் ஊட்டி அவர்களை பற்றி படிக்குமாறு அல்லாஹ் நபிக்கு கட்டளையிடுவதை நாங்கள் பார்க்கலாம். ஏன் அவரை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும்? இன்னஹு கான சித்தீகன் நபியா. ஏனென்று சொன்னால் அவர் உண்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு விடுகின்ற எல்லா கட்டளைகளையும் அவர் உண்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்திலே எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அத்தனை நபிமார்களிலேயும் விசேடத்துவம் உள்ளவர்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. எங்களுக்கு முன்னால் பல சமூகங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். யஹூதிகள் வாழ்ந்திருக்கிறார்கள், நசராணிகள் வாழ்ந்திருக்கிறார்கள், இப்படி பல சமூகங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லா சமூகங்களும் கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களை சார்ந்தவர், அவர் எங்களுடைய சமூகம் என்று அவர்கள் மார்பு தட்டி எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர் என்று பெருமை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சிறப்பு மிக்கவராக இருப்பார். அன்பார்ந்தவர்களே, யகூதிகளை பற்றி நீங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த பலஸ்தீனத்திலே அவர்கள் சிறு சிறு குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யகூதிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது அவர்கள் நபிமார்களை கொண்ட சமூகம், அவர்கள் நபிமார்களை மதிக்கவே மாட்டார்கள், நபிமார்களை கேவலப்படுத்திய ஒரு சமூகம். அப்படிப்பட்ட அந்த யகூதிகள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்திலே அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் என்று சொல்கிற அளவுக்கு அந்த யகூதிகள் இருக்கிறார்கள் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சிறப்பானவராக இருப்பார். ஏனென்று சொன்னால் சூரா ஆலி இம்ரானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 67வது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான், மா கான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியா. யஹூதிகளும் நஸ்ரானிகளும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர், எங்கள் சமூகத்தை சார்ந்தவர், எங்களுக்கு உரியவர் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர் யஹூதி அல்ல, அவர் நஸ்ரானி அல்ல, வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமன் வமா கான மினல் முஷ்ரிகீன். அவர் முஸ்லிமாக இருந்தார், அவர் இணை வைப்பவராக இல்லை, அவர் தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்திலே தான் அவர் இருந்தார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மாத்திரம் சிறப்பு என்று சொல்லவில்லை, அவர்களுடைய குடும்பத்தையே சிறப்பாக, அவருடைய குடும்பத்தை தேர்வு செய்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே சூரா ஆல் இம்ரானிலே அல்லாஹ் சொல்லுகிற போது, இன்னல்லாஹ இஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹிம் வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆல் இம்ரானிலே சொல்லி காட்டுகிற போது, நாங்கள் ஆதமை தெரிவு செய்தோம், நூஹை தெரிவு செய்தோம், அதே போல ஆல் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய குடும்பத்தாரையே நாங்கள் தெரிவு செய்தோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அபுல் அன்பியா என்று, நபிமார்களுடைய தந்தை என்று சொல்கிற ஒரு சிறப்பு பெயர் கூட இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருக்கிறார், அவருடைய மகன் இஸ்ஹாக் நபியாக இருக்கிறார், அவருடைய மகன் யாக்கூப் நபியாக இருக்கிறார், அவருடைய மகன் யூசுப் நபியாக இருக்கிறார். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் யூசுப் நபியை பற்றி சொல்கிற போது சொன்னார், சிறந்தவர்களுடைய மகன், சிறந்தவர்களுடைய மகன், சிறந்தவருடைய மகன் என்று புகழ்ந்து சொன்னார்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முக்கியமாக மதிக்கப்படக்கூடியவர். அதனால் தான் ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்துகிறோம். ஜனாசா தொழுகையில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்துகிறோமாக இருந்தால் நாங்கள் ஓதுகின்ற அத்தஹியாத்திலே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் குறிப்பிடப்பட்டு வருகிற ஸலாத்துல் இப்ராஹிமியாவை சொல்லாவிட்டால் தொழுகை கூடாது என்று சொல்கிற அளவுக்கு அவர் ஞாபகப்படுத்தப்படுகிறார் என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றி போன ஒருவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். குர்ஆனிலே பல இடங்களிலே அவரை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். குர்ஆனிலே இப்ராஹிம் என்று சொல்லி ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி என்னத்தை செய்திருக்கிறார். அன்பானவர்களே, கொள்கை விடயமாக இருக்கலாம், அவருடைய ஈமான் விடயமாக இருக்கலாம், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், அவருடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அவருடைய சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், இப்படி எல்லா துறையிலையும் நாகரீகமாக இருக்கலாம், எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு முன்னுதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் மறந்துவிட முடியாது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நஹ்லே சொல்கிற போது, இன்ன இப்ராஹிம கான உம்மா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் என்று சொல்கிற ஒரு மனிதரை பார்த்து அல்லாஹ் அவர் ஒரு சமூகம் என்று சொல்கிறார், ஒரு சமூகம் என்று சொல்கிறார். ஏன்? ஒரு சமூகமாக இருந்து சாதிக்க வேண்டிய விடயத்தை தனி மனிதனாக இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டினார்கள். ஒரு சமூகமாக இருந்து என்ன வேலைகளை செய்து இந்த உலகத்திலே மாற்றங்களை கொண்டு வர முடியுமோ அதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனி மனிதனாக இருந்து செய்து காட்டினார்கள். நாங்கள் வரலாறுகளை பார்க்கிறோம். ஒரு காலத்திலே இந்த உலகத்திலே மூன்றே மனிதர்கள் தான் இஸ்லாத்திலே இருந்திருக்கிறார்கள், மூமின்களாக இருந்திருக்கிறார்கள் செய்தியை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய சகோதரன் மகனாக இருக்கக்கூடிய லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தான் இந்த உலகத்திலே ஒரு காலத்திலே மூமினாக வாழ்ந்திருக்கிறார் என்று பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் ஏகத்துவத்திற்காக அவர்கள் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிற போது, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார்,
நீங்கள் நபியிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அதை எடுத்து நடங்கள் என்று சொன்ன அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், நீங்கள் இப்ராஹிம் இடத்திலே சூரா மும்தஹினாலே அல்லாஹ் சொல்லிக்கிறான், கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம். இப்ராஹிம் இடத்திலே ஏகத்துவத்திற்கான உதாரணமா அந்த இப்ராஹிம் இடத்திலே இருக்கிறது, அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் இடத்திலே இருக்கிறது. நபியை நீங்கள் அவரை பின்பற்றுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னுதாரணமாக நபிக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் என்றால், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தந்தையோடு தன்னுடைய பிள்ளைகளோடு அந்த சமூகத்தோடு அவர் நடந்து கொண்ட ஏகத்துவத்தை பாதுகாப்பதற்காக ஏகத்துவத்திற்காக அவர் பட்ட துன்பங்களை அல்லாஹ் விவரித்து சொல்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவராயம், இளமை பருவம், முதுமை பருவம் என்று எல்லா காலத்திலும் வாழ்ந்த ஒரு மனிதர். கிட்டத்தட்ட இந்த உலகத்திலே 170 வருடங்களுக்கும் அதிகமாக வாழ்ந்த ஒரு மனிதர். அந்த மனிதனுடைய ஆரம்ப பருவத்திலிருந்து அவர் இந்த ஏகத்துவத்திற்காக பாடுபட்டிருக்கிறார் என்ற செய்தியை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த ஒரு இடம் என்பது, அவர்கள் பிறந்த சூழல் என்பது ஏகத்துவம் நிறைந்து காணப்படுகிற ஒரு சூழலில் அல்ல, வளர்ச்சி வர இணை வைப்பிலும் சிறுக்களும் பிதாத்துகளிலும் வாழ்ந்த ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்கிறார். அவர் பிறக்கிறார். அன்பார்ந்தவர்களை எந்த அளவுக்கு என்று சொன்னார், அவருடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஒரு சிலை வியாபாரி, தன்னுடைய கையினாலேயே சிலைகளை செய்கிறார். கடவுளை உருவாக்கக்கூடிய ஒரு தந்தைக்கு மகனாக பிறக்கிறார். தன்னுடைய தந்தை சிலையை செய்கிறார். தன்னுடைய தந்தை அந்த அதாவது கடவுளை செய்து இவர்தான் கடவுள் வணங்குங்கள் என்று சொல்வதை பார்த்து அவர் திகழ்படுகிறார். தன்னுடைய அந்த தந்தைக்கு எப்படி ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்வைத்திருக்கிறார் என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. முதலாவது, சமூகத்திலே நான் சமூகத்தை திருத்துவதற்கு முன்னால் என்னுடைய வீட்டிலே இருந்து நான் ஒரு தவறை காணுகிற போது திருத்த வேண்டும் என்ற கொள்கையை எங்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லி காட்டுகிறார். இன்று எங்களில் அதிகமானவர்கள் தவறு செய்கிற போது அந்த வீட்டுக்கார பொம்பளை தவறு செஞ்சிருக்கிறாண்டு அடுத்தவர்களை திருத்துவதற்கு தான் பார்க்கிறோம். ஆனால் எங்களுடைய பெண்கள் தவறு செய்கிறார்கள், எங்களுடைய தந்தை தவறு செய்கிறார், என்னுடைய பிள்ளை தவறு செய்கிறது, அதை யாரும் திருத்துவது கிடையாது, அதுக்கு யாரும் முன்னுரிமை கொடுப்பது கிடையாது. யாரோ ஒருவர் ஊரிலே தவறு செய்கிறார் என்று திருத்துவதற்கு போகிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தை சொல்கிற போது முதலிலே அவர் செய்தது சமூகத்தை திருத்துவதற்கு முன்னால் தன்னுடைய வீட்டிலே இருந்த அந்த ஏகத்துவத்தை நான் உருவாக்க வேண்டும். அந்த தந்தை தவறு செய்கிறார் என்றால் அவரை நான் திருத்த வேண்டும் என்ற கொள்கையோடு அவர் செய்கிறார். தந்தை தவறு செய்தாலும் தந்தை மகன் என்ற உறவிலே அவர் வேறுபாடு காட்டவில்லை. தந்தை காபிராக இருக்கிறார், தவறு செய்து கொண்டிருக்கிறார், அதுவோ படைத்த ரப்புக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் கூட தனது தந்தையோடு அவர் உரையாடலை அல்லாஹ் சொல்கிற போது, யா அபதி, என்னுடைய வாப்பாவே, என்னோட வாப்பாவே என்று வாப்பாவை மரியாதையாக கூப்பிட்ட வரலாறு எங்களுடைய சமூகத்திலே. தந்தை தவறு செய்து விடுகிறார் அல்லது ஒரு பிள்ளை தவறு செய்து விடுகிற போதெல்லாம் தவறு செஞ்சவனுக்கு என்னத்துக்கு மரியாதை என்றெல்லாம் நாங்கள் ஏசுகிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை மகன் என்ற அந்த உறவிலே எப்படி நீதமாக நடந்திருக்கிறார்கள். தந்தை தவறு செய்தாலும் அவர் என்னை பெற்றெடுத்தவர், அவர் தான் எனக்கு உயிரை தந்தார் என்ற அந்த தந்தையிலிருந்து தந்தைக்குரிய அந்தஸ்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அவர் தந்தைக்கு தாவா பிரச்சாரத்தை ஏகத்துவத்தை முன்வைத்த நேரத்திலே தந்தை கொடுத்த பதில் என்ன தெரியுமா? வஜ்ரினி வலியா, உன்னை திரட்டியடிப்போம், இந்த வீட்டை விட்டு அனுப்புவோம் என்று தந்தை திரட்டுகிற போதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வீட்டை விட்டு அவரை விரட்டி அடிக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தந்தை திருப்பி அனுப்புகிறார் வீட்டை விட்டு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உமக்காக நான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பேன், உமக்காக அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்கான அனுமதியை கொடுக்கவில்லை. ஆனாலும் தன்னுடைய தந்தையை கௌரவமாக அவர் நடத்தி இருக்கிறார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தை நிலைநாட்ட தன்னுடைய குடும்பத்திலிருந்து எப்படி அந்த தாவா பிரச்சாரத்தை ஆரம்பித்தாரோ அதே போல தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியிலும் சமூகத்திலே பிரச்சனைகள் வருகிற போது அவர்களுடைய மண்டைகளிலே விளங்குகிற அமைப்பிலே சொல்ல வேண்டும். ஒரு விஷயத்தை அவர்கள் அவர்களுடைய வாயினாலேயே ஏற்றுக்கொள்கிற அமைப்பிலே அவர் தாவா பிரச்சாரத்தை செய்திருக்கிறார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிலைகளை எல்லாம் உடைத்து விடுகிறார். உடைத்து விட்டு பெரிய சிலையிடத்திலே கோடாலியை தொங்க வைத்து விட்டு போய்விடுகிறார். அவர்கள் எல்லாரும் வந்து பார்க்கிறார்கள்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதாவது அவருடைய சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கதைத்துக் கொள்கிறார்கள், உடைத்தது இப்ராஹிம் என்று சொல்கிற அந்த இளைஞன் தான். அந்த இளைஞரை கூட்டி வருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஏகத்துவ கொள்கையை எப்படி அந்த சமூகத்துக்கு புரிய வைத்தார் தெரியுமா? எடுத்த வாக்கில நீங்கள் எல்லாம் பிள்ளைகளை இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறீர்கள், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. மாற்றமாக அவர்களுடைய சிந்தனைகளிலே அவருடைய வாயினாலேயே தான் தவறு செய்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு சொன்னார்கள். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உடைக்கவில்லை என்று கூட சொல்லவில்லை. நீங்கள் என்னிடத்திலே கேட்பதற்கு பகரமாக உங்களுடைய கடவுள் இருக்கிறார், அந்த கடவுளிடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னார். அதற்கு அந்த மக்கள் சொன்ன பதில் தான் மிக முக்கியமானது. அவர்கள் சொன்னார்கள், அந்த கடவுள் பேசாதே, அதுதான் கல்லு, அது எப்படி பேசும்? அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை பிடிச்சார். அவர்களுடைய நாவினாலே அது எதுவுமே செய்யாது, அது பேசாது, கேட்காது, எந்த ஒரு நன்மையும் செய்யாது என்று அவர்கள் சொன்னதோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுதுதான் அவர்களுக்கு சொன்னார், அப்படி என்றால் ஏன் அதை வணங்குகிறீர்கள்? உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாத, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாத ஒரு கல்லை ஏன் வணங்குகிறீர்கள்? அப்பொழுதுதான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், எங்களுடைய நாவினாலேயே அவர் நாங்கள் செய்வது தவறு என்று சொல்ல வைத்து விட்டாரே. உடனே தான் கொண்ட கொள்கை பிழை என்று தெரிந்தோம், அதை ஏற்க அவருடைய உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே போட்டார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான் எப்படிப்பட்டதாக இருந்தது? தன்னை படைத்த ரப்பை ஒருமைப்படுத்துவதிலே, தன்னை படைத்த ரப்பை ஏகத்துவப்படுத்துவதிலே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தார் தெரியுமா? அல்லாஹ்வின் மீது கொண்ட தவக்குலை அவர் விட்டுவிடவில்லை. அல்லாஹ் பிரிதொரு இடத்திலே சொல்கிற போது சொல்கிறான், ஃபைதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்கிறார்கள், நான் நோய்வாய்ப்பட்டால் என்னை குணப்படுத்துவது என்னை படைத்த ரப்பு, அவன் எனக்கு உணவளிக்கிறான், அவன் எனக்கு நீர் புகட்டுகிறான். அப்படி அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்தார். எந்த ஒரு நிலையிலும் கூட தான் தன்னுடைய உயிர் போக போகிறது, ஊரெல்லாம் சமூகமெல்லாம் ஒன்று திரண்டு நெருப்பிலே போட்டு எரிக்க போகிறார்கள், என்னுடைய உயிர் போவது சுவர், ஆனாலும் என்னை படைத்த ரப்பு என்னை கைவிட மாட்டான். என்னை எந்த பிரச்சனைகள் வந்தாலும் என்னை படைத்த ரப்பு என்னை கைவிட மாட்டானே. நான் அவனுக்கு இணை வைக்கவில்லை, அவனை ஒருமைப்படுத்துகிறேன், அவனுக்காகவே உலகத்திலே வாழ்கிறேன், என்னை படைத்த ரப்பு என்னை வீணடிக்க மாட்டான் என்ற அந்த தவக்குள் அவர்களிடத்திலே இருந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்புக்கு சொன்னான், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு குளுமையாக மாறிவிடு என்று அந்த நெருப்புக்கு சொன்ன வரலாறை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. என்றால் எங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒவ்வொரு அதாவது வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விடயத்திலும் அதாவது படிப்பினை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இப்ராஹிம் அல்லதி வஃபா, இப்ராஹிமுக்கு நாங்கள் என்ன சோதனைகள் கொடுக்கிற போதெல்லாம் என்னோடு அவர் செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுகிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிற போது, வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தி, அல்லாஹ் அந்த இப்ராஹிமை பல சோதனைகளால் சோதித்தான். 1-2 சோதனைகள் அல்ல, அவருடைய இளமையிலே சோதித்தான், முதுமையிலே சோதித்தான், முழுமையாக பிள்ளைகளை கொடுக்காமல் சோதித்தான். இப்படி எத்தனையோ சோதனைகளை அவர்களுக்கு கொடுத்த நேரத்தில் எல்லாம் அவர் எல்லா சோதனைகளிலும் அவர் வெற்றி பெற்றார் என்ற செய்தியை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, குடும்பத்தை திருத்தினார், சமூகத்தை திருத்துவதற்கு அவர் மேற்கொண்ட விடயத்தை பார்த்தோம். அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தை மன்னனுக்கு, ஒரு நாட்டிலே ஆட்சி செய்கிற மன்னன் தவறிலே இருக்கிற போது அதற்கான சந்தர்ப்பம், அந்த மன்னனோடு பேசுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிற போது அங்கும் தன்னுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்டிய வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். சில மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், விரண்டாவாதம் பேசுவார்கள். நாங்கள் ஒரு செய்தியை சொன்னால் அதற்கு மாற்று கருத்தாக அவர் ஒரு விரண்டாவாதம் பேசுவார்கள், முக்கர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்படியான ஒரு மன்னனிடத்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாட்டிக்கொள்கிறார்கள். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நம்ரூத் என்று சொல்லுகிற அந்த மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விசாரணைக்காக எடுக்கிறான். நீ என்ன புதிய ஒரு கொள்கையை சொல்கிறாமே? ஏனென்று சொன்னால் அந்த மன்னன், இந்த மக்கள் மடையர்களாக இருக்கிறார்கள், தான் கடவுள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மனநிலையிலே இருக்கிறான். அவன் இப்ராஹிம் நபியிடத்திலே, நீ என்னை நபியாக, அதாவது நீ ஒரு கடவுள் வேறொருவனாக இருக்கிறாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயாமே, உன்னுடைய கடவுள் எப்படிப்பட்டவன் என்று கடவுளை பற்றி விவாதத்தை கேட்கிறான். அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், என்னுடைய ரப். இதெல்லாம் சூரா பக்ராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பிரட்டி பாருங்கள், 3வது ஜுஸ்ஸிலே வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அந்த மன்னனோடு அவர்கள் உரையாடிய செய்தி. அந்த மன்னனிடத்தில் சொல்வார், என்னை படைத்த ரப் யார் தெரியுமா? அவன் உயிரை கொடுப்பவன், உயிரை எடுப்பவன், அவன் உயிர் கொடுப்பவனும் மரணிக்க செய்பவன் என்று சொன்ன நேரத்திலே அந்த மன்னன் என்ன செய்தான் தெரியுமா? 2 நபர்களை எடுத்தான். அதாவது மரண தண்டனை கொடுக்கப்பட்ட அவனுடைய சிறையிலே இருந்த 2 மனிதர்களை எடுத்து, ஒருவனை இதோப்பா நான் இவனுக்கு உயிரை கொடுக்கிறேன், இவனுக்கு மரண தண்டனை கடமையாக இருந்த நேரத்தில் இவனை நான் வெட்டாமல் விடுகிறேன், இதோ அடுத்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறேன், அடுத்தவனை நான் கொண்டு விட்டேனே, நானும் உயிர் கொடுக்கிறேன், நானும் மரணிக்க செய்கிறேன் என்று அவன் மூடத்தனமாக பதில் சொன்னான். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுதாகரித்துக் கொண்டார்கள். இவனுக்கு இந்த விஷயத்தை சொன்னால் இவன் எப்படியாவது புரட்டுவான், இவனுக்கு அவனால் செய்ய முடியாத ஒரு விடயத்தை தான் சொல்ல வேண்டும் என்று அந்த மன்னனோடு அழகான ஒரு ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு அழகான ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். சொன்னார்கள், என்னை படைத்த ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? கிழக்கிலே சூரியனை உதைத்து மேற்கிலே மறைய செய்கிறான். உன்னால் முடியுமாக இருந்தால் மேற்கிலே உதிக்க செய்து கிழக்கிலே மறைய செய் என்று சொன்ன போது அப்படியே தலையை குனிய போட்டான், வெட்கப்பட்டு விட்டான். ஏன்? அவனால் கொண்டு வர முடியாது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தை, இந்த அல்லாஹ் ஒருவனித்தான், இந்த உலகத்திலே அவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்ற செய்தியை எப்படி அழகாக சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் ஒரு சோதனை கொடுத்தான். முதுமை அடைகிற வரைக்கும் பிள்ளை பாக்கியமே இல்லை. ஒவ்வொரு நாளும் தனக்கு பிள்ளை இல்லாதவர்களுக்கு தெரியும், அந்த பிள்ளை இல்லாத நேரத்தில் அவர்கள் பெற்றோர்கள் படுகிற அவஸ்தை. அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதுமை காலம் வருகிற வரைக்கும் பிள்ளை பாக்கியமே இல்லை. எந்த நேரமும் அல்லாஹ்விடத்திலே தனக்கான வாரிசை கேட்டு துஆ செய்தார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாரிசை கொடுத்தான். அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் ஒரு வாரிசை கொடுத்தான். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இளமையான பெண்ணாக இருக்கிறார். ஆகவே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் அவருடைய முதல் மனைவியை பற்றி பேசியாக வேண்டும். அதுதான் சாரா என்று சொல்கிற ஒரு பெண்மணி. அவள் வயது போன காலத்திலே இருக்கிறாள். அவளுக்கு குழந்தை இனிமே கிடைக்குமா என்பது சந்தேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதில் அவள் இருக்கிறாள். வயோதிப காலத்திலே இருக்கிறாள். மலக்குமார்கள் அவர்களுக்கு வந்து, உங்களுக்கு இஸ்ஹாக் என்று சொல்லுகிற ஒருவரை நாங்கள் நன்மாராயம் சொல்கிறோம், உனக்கு பிள்ளை பாக்கியத்தை தருகிறோம் என்று சொன்ன நேரத்திலே அவள் சிரிக்கிறாள். எனக்கா? நானோ பிள்ளையற்று இந்த வயோதிப நிலையிலே அந்த ஆண்டு இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறேனே, எனக்கு குழந்தை கிடைக்குமா என்று அவள் நிராசை அடைகிற போது, உங்களுக்கு கிடைக்கும், உமக்கு மாத்திரமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஏனென்று சொன்னால் எங்கள் எல்லோருக்கும், அதாவது இன்றைய நவீன விஞ்ஞானம் சொல்கிறது, வயது போன காலத்திலே குழந்தைகள் கிடைக்கிற போது கிடைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும், அந்த குழந்தைகளுக்கு ஆன்மா இல்லாமல் போடும், அதாவது ஆண்மை இல்லாமல் போய்விடும் என்றெல்லாம் சந்தேகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அவருடைய மனைவிக்கு அந்திம காலத்திலே அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிற போது, உமக்கு இஸ்ஹாக் என்ற ஒருவரை தருகிறோம் என்று மாத்திரம் அல்லாஹ் சொல்லவில்லை, உமக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைக்கு பின்னால் அந்த குழந்தையும் பிள்ளை பெற்றெடுக்கும், அந்த குழந்தைக்கும் வாரிசை கொடுப்போம் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபபஷர்னாஹா பிஇஸ்ஹாக வ மின் வராஇ இஸ்ஹாக யாக்கூப். உங்களுக்கு இஸ்ஹாக்க மட்டுமல்ல, அந்த இஸ்ஹாக்குக்கும் ஒரு பிள்ளையை கொடுப்போம், யாக்கூப் என்று சொல்கிற பிள்ளையை கொடுப்போம் என்று சோதித்து எத்தனையோ வருடங்கள் பிள்ளை இல்லாமல் சோதிக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களுக்கு பேர பிள்ளையும் கிடைக்கும் என்று அல்லாஹ் நன்மாராயம் சொன்னார். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. அந்த நேரத்தில் கூட அவர்கள் அல்லாஹ்வை மறக்கவில்லை. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய துஆவை என்னுடைய ரப் ஏற்றிருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு பகுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான் அடுத்ததாக சொல்ல போகிறேன். அதுதான் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு குர்பான், ஒவ்வொரு ஹஜ் பெருநாளும் அதுக்காகத்தான் கொண்டாடப்படுகிறது. மாட்டு பெருநாள் என்று சொல்கிறோம், இறைச்சி பெருநாள் என்று சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அது சாதாரண ஒரு பெருநாள் அல்ல, பல தியாகங்கள் செய்த பெருநாள். அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய அந்திம காலத்திலே, தன்னுடைய வயது போன காலத்திலே ஒரு குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தையை அல்லாஹ் வெட்டுங்கள் என்று கொடுக்கிறான். எப்படி சொல்கிறான்? கனவு காணுகிறான். இன்னி ஆஃபின் மனாமி அன்னி அத்பஹுக. சும்மா அல்லாஹ் வஹியரக்கல்ல, கனவிலே கொடுக்கிறான். நாங்கள் கனவு என்று சொல்லி தூக்கி போட்டு போயிடுவோம். ஆனால் நபிமார்களுக்கு
கனவு என்பது வஹியாக இருக்கிறது. அவர் அல்லாஹ் கொடுத்தது, அவன் தந்த பிள்ளையை அவன் கேட்கிறான், அவனுக்காக கொடுப்போம் என்று அறுப்பதற்காக முனைகிறார்கள். தன்னை அல்லாஹ்வுடைய அடிமை, என்னை படைத்தரப்போ அவனுக்காக செய்யும்படி ஏவுகிறான், நான் அவனுக்கு கட்டுப்படுகிறேன் என்று முழுமையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நிலைகளிலும் அவருக்கு கட்டுப்பட்டார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்படி புகழ்ந்து சொல்கிறான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, நாங்கள் அந்த இப்ராஹீமை என்னுடைய உற்ற தோழனாக ஏற்றிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய ஒவ்வொரு பகுதியிலேயும் எங்களுக்கு பிரயோசனங்கள் இருக்கிறது, வாழ்க்கையிலே அதாவது படிப்பினைகள் இருக்கிறது. முன்னுதாரணமாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாங்கள் எவைகளை எல்லாம் கேட்டோமோ அவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய உணர்வுகள் எல்லாம் இந்த 4 சுவர் பள்ளிவாசலுக்குள்ளேயே சுருங்கப்பட்டு விடுகிறது. நாங்கள் அல்லாஹ்வை பற்றி பேசுகிற போது எங்களுடைய உணர்வுகள் வருகிறது. அல்லாஹ்வுக்காக நான் தியாகம் செய்ய வேண்டும், என்னுடைய பணத்தை தியாகம் செய்ய வேண்டும், என்னுடைய நேரங்களை தியாகம் செய்ய வேண்டும் என்று உணர்வுகளை எடுக்கிறோம். ஆனால் இந்த பள்ளியை விட்டு அங்கிட்டு போனதும் மீண்டும் பழைய கதவை திறன்னு சொல்லி நாங்கள் பழைய நிலைமைக்கு போய்விடுகிறோம். ஐங்கால தொழுகைக்கு நாங்கள் சமூகம் அளிக்காதவர்களாக இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுக்காக எத்தனை பேர் நேரத்தோட ஆரம்பம் செய்கிறோம். நாங்கள் பேஸ்புக்கிலே லைவ் போடுகிறோம், பேஸ்புக்கிலே எங்களை பற்றி இப்படியெல்லாம் இருக்கிறது என்று பேஸ்புக் வாதிகளாக, வாட்ஸ்அப் வாதிகளாக நாங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறோம், அது வைத்திருக்கிறோம் என்று, அதாவது அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் தான் எங்களுடைய தியாகங்கள் இருக்கிறது. ஆனால் நடைமுறையிலே இல்லாதவர்களாக நாங்கள் மாறிவிட்டோம். பாங்கு கேட்டுவிட்டால் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற உணர்வு இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். டைம் கிடைச்சா தொழுகிறவர்களாக இருக்கிறோம். டைம் கிடைத்தால் தொழுவதல்ல தொழுகை, நாங்கள் டைம் எடுத்து தொழ வேண்டும். ஜும்மாவுக்கு நேரத்தோடு வர வேண்டும். கொஞ்சம் எங்களுடைய உள்ளங்களை சிந்தித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு போகிறார். அதுவும் அந்திம காலத்திலே பிள்ளை இல்லாமல் சோதித்து எத்தனையோ வருடங்களுக்கு பின்னால் கொடுத்த பிள்ளையை அல்லாஹ் அறுக்கும்படி சொன்னதும் அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறார். அதன் காரணமாக அல்லாஹ் அவரை தேர்வு செய்திருக்கிறார். அவரை எவ்வளவு உயரத்தில் வைத்திருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ் அவரை நண்பனாக ஏற்றிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லாஹ் சொன்ன எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நாங்கள் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வது பிள்ளைகளை அறுக்கும்படி சொல்லவில்லையே, உங்களிடத்தில் சொல்வது நேரத்துக்கு தொலைவாங்க, உங்களிடத்தில் சொல்வது அல்லாஹ்வுக்காக உங்களுடைய பணங்களை செலவு செய்யுங்கள், உங்களுடைய சொத்துக்களை அல்லாஹ்வுக்காக செலவு செய்யுங்கள். குர்பானிய நிலைகளில் எங்களுடைய சமூகம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அதாவது பள்ளிக்கு வரிகட்டினா போதும், அவ்வளவுதான். அதுவும் சிலாக கட்டுறது தியாகம் செய்யற விஷயங்கள்ல நாங்கள் ஒன்றுமே பார்க்கறதில்லை. நாங்கள் பள்ளிக்கு வரிகட்டினா எல்லாம் முடிஞ்சிடும், தொழ தேவையில்லை, நோம்பு பிடிக்க தேவையில்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லை. அன்பார்ந்தவர்களே, அது தியாகம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அனுதினமும் எங்களுடைய எல்லா விடயத்திலும், எங்களுடைய திருமண விடயமாக இருக்கலாம், எங்களுடைய குடும்ப விடயமாக இருக்கலாம், எல்லா விடயத்திலும் முடியுமானவரை இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோமாக. அதனூடாக உயர்தரமான சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, முதலாவது ஜும்ஆவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகமும் அதிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய ஒரு சில படிப்பினைகளும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, அவருடைய செய்த தியாகங்களில் மிக முதன்மையான ஒன்றாக சொல்லப்படுவது அவர் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக முனைந்த ஒரு செய்தி. அதை ஞாபகப்படுத்தும் முகமாக உலுஹியா என்று சொல்லுகிற கடமையை அல்லாஹ் எமக்கு ஆக்கி தந்திருக்கிறார். அதிகமானவர்கள் இன்று இந்த உலுஹியா என்று சொல்லக்கூடிய இந்த கடமையை வசதி படைத்தவர்கள் மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிறார்கள். ஒரு மாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இருந்தாலும் அவர்கள் ஒரு பங்குக்குத்தான் சேர்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு பங்கைக்கு சேர்வதை விட ஒரு மாடு கொடுப்பதற்கு தகுதி இருந்தால் அவர் ஒரு மாடு கொடுப்பதுதான் சிறந்தது. அதிகமானவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது உதுஹியாவுடைய விடயத்திலே பராமுகமாக இருக்கிறார். நம்மளும் ஒரு பகுதியாக விந்துட்டு போயிடுவோமே, அது அல்ல.
நாங்கள் ஒவ்வொருவர்களும் இறைவனுக்காக தியாகம் செய்ய வேண்டுமாக இருந்தால், என்னிடத்தில் இவ்வளவு பணம் இருக்கிறது, என்னால் ஒரு மாடு அல்ல 2 மாடு கொடுக்க முடியுமாக இருந்தால் கொடுப்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். அதே போல உதுஹியாவுடைய சட்டங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். ஒரு சில விடயங்கள் மாட்டு வியாபாரிகள் இந்த இடத்திலே இருக்கலாம். உதுஹியாவுடைய நேரத்திலே அவர்கள் இந்த சீசன்ல எடுக்காட்டி வேலை எப்பதான் நாங்கள் என்ன காசுகளை உடைச்சுக் கொள்றது, இந்த சீசன்ல நல்லா வித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி வருடங்கள் 2 வருடங்கள் பூர்த்தியாகாத மாடுகளை எல்லாம் 2 வருடங்கள் பூர்த்தியாகாது என்று சொல்லி பொய்களை சொல்லி கொடுக்கக்கூடிய காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். காசு பணம் என்று சொன்னால் அனைவர்களும் பொய்யை சொல்லி விற்பதற்கு முனைகிறார்கள். அன்பாதவர்களே, உதுஹியா என்று சொல்லுகிற கடமை லேஸ்பட்ட ஒரு கடமை அல்ல. இறைவனுக்காக செய்வதை அதை பூரணமாக செய்ய வேண்டும், நல்ல முறையிலே நாங்கள் செய்ய வேண்டும். வியாபாரிகளாக இருக்கின்ற போது நாங்கள் இந்த மாட்டிடத்திலே எந்த விதமான குறைகளும் இல்லை. சில ஆட்கள் செய்வாங்கடா, நோய்கள் இருக்கக்கூடிய மாடுகளையும் ஒரு நோயுமே இல்லை என்று சொல்லி அறுப்புக்கு கொடுத்து விடுவார்கள். அன்பாதவர்களே, இது இறைச்சி கடை அல்ல, வித்து காசடிக்கிறது ஒன்றல்ல. அதே இறைவனுக்காக செய்வதை நல்ல முறையிலே செய்ய வேண்டும். நாங்கள் ஒரு வாகனத்தை வாங்குகிறோமாக இருந்தால் எப்படி அதற்கு அது எல்லாம் நல்லா இருக்கிறதா, அதனுடைய இன்ஜின் எப்படி இருக்கிறது என்று பார்த்து பார்த்து வாங்குவோம். ஒரு உடுப்பெடுக்கிறதாக இருந்தால் எங்கேயாவது கிளிப்பட்டு இருக்கிறதா என்று பார்ப்போம். வீடு கட்டுவதாக இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பார்த்து பார்த்து செய்வோம். அதே போலதான் உதுஹியா என்பதை அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய கடமை. அதை விற்கக்கூடியவர்களும் சரி, வாங்கக்கூடியவர்களும் சரி, குறைந்த விலையில தானே வருது. நமக்கென அறுப்புக்கு போறேதானே, வளர்க்கிற இல்லையே, கொடுத்துவோம் என்று சொல்லி குருடுகளை கொடுக்க முடியாது, நொண்டிகளை கொடுக்க முடியாது, காது கிளிப்பட்டவைகளை கொடுக்க முடியாது. அன்பாந்தவர்களே, அதை நான் அல்லாஹ்வுக்காக செய்யறது. அன்பாந்தவர்கள், அல்லாஹ் சொல்கிற போது உங்களுடைய எலும்புகளும் உங்களுடைய இறைச்சிகளும் அல்லாஹ்வுக்கு போவதில்லை, மாற்றமாக யனாலுஹு தக்வா, நீங்கள் யாருக்காக செய்கிறீர்கள்? ஊர் மக்களுக்காக செய்கிறீர்களா? என்னை எல்லோரும் இவர் ஒவ்வொரு வருடமாக உதவியா கொடுக்கிறார், இந்த வருடம் இந்த ஹாஜியார் கொடுத்திருக்கிறார் என்று பெருமையாக பேச வேண்டும் என்று நாங்கள் கொடுக்கிறோமா? அன்பாதவர்களை, அப்படி அந்த நோக்கத்துக்காக கொடுக்க கூடாது. அல்லாஹ் யனாலுஹு தக்வா, என்னை படைத்த ரப்புக்காக நான் கொடுக்கிறேன், அதை நல்ல முறையில் கொடுக்க வேண்டும். அன்பாதவர்களே, உதுஹியா கொடுக்கிற போது அந்த மாடுகள் நல்ல நிலையிலே இருக்கிறதா உண்மையை சொல்லி விற்க வேண்டும். வாங்குவர்களும் நல்ல முறையிலே அதை வாங்க வேண்டும். குறைந்த விலை என்று சொல்லி பழுதா போன மாடுகளை வாங்கி அல்லாஹ்வுக்காக கொடுப்பதற்கு முனைந்து விட வேண்டாம். நாங்கள் கொடுப்பதில் எந்த விதமான பிரயோசனங்கள் இல்லை. ஆகவே நல்ல மாடுகளை பார்த்து, நல்ல, அதாவது குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகின்ற அதனுடைய குறைகள் இல்லாமல் 2 வருடங்கள் பூர்த்தியான மாடுகளை பார்த்து நாங்கள் வாங்கி இறைவனுக்காக அந்த தியாகத்தை செய்வோமாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅதுக்கும் லஅல்லக்கும் தذكرون. அகீமுஸ் ஸலாத். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.